ஹே கைஸ், இந்த உலகத்தில் எவ்வளவோ சொதப்பல் சம்பவம் நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் சரியான பிளானிங் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் பல மாசமாக பிளான் பண்ணியும் படுதோல்வி அடைஞ்ச பல சொதப்பல் சம்பவங்களை தான் நம்ம அடுத்த 20 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனாவில் கட்டிட்டு இருந்த இந்த அபார்ட்மெண்ட்டை 2013 இதுக்கு மேலே கட்ட வேணான்னு அந்த திட்டத்தையே கைவிடுறாங்க. அதை 2021 ஒரே நேரத்தில் வெடி வச்சு இடிக்கவும் செஞ்சுட்டாங்க. தொண்ணூற்றி 3 வருஷம் பழமையான இந்த பாலத்தை இடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. இவங்க நினைச்சதை விட அந்த பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால வெடி வச்சு வெடிக்க வச்ச பிறகும் கூட அந்த பாலம் 1 இன்ச்சு கூட நகரவே இல்லை. இந்த பழைய சைலோவுடைய உயரம் 52 மீட்டர். 6 மாசமா இதை இடிக்க பிளான் பண்றாங்க. ஏன்னா பக்கத்துல அபார்ட்மெண்ட்ஸ், லைப்ரரின்னு நிறைய இருக்கு. இவ்வளவு பிளான் பண்ணியும் தப்பான டைரக்ஷன்ல சாஞ்சதுல பக்கத்துல இருந்த லைப்ரரி டேமேஜ் ஆயிடுச்சு. ஓஹியோ சிட்டியில் இருக்கிற ஒரு உயரமான ஸ்மோக் ஸ்டாக் இடிக்க போறாங்க. அது இடிஞ்சு தப்பான டைரக்ஷன்ல விழுந்ததுல பக்கத்துல போன எலக்ட்ரிசிட்டி லைன் அறுந்து விழுந்துடுது. இதனால 8000 வீடுகளுக்கு போக வேண்டிய மின்சாரம் போகல. ஸ்பெயின் நாட்டுல அல் ஜெசிராஸ் துறைமுகத்துல 101 மீட்டர் உயரத்துல கண்டெய்னர் கப்பல் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. கண்டெய்னர்ஸை பேலன்ஸா லோட் பண்ணாதனால கப்பல் ஒரு பக்கமா சாஞ்சிடுது. கப்பல் நேரம் நிமிர்த்தணும்னா அதுல இருந்த கண்டெய்னர்ஸை திரும்பவும் இறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் இறக்கி 100 டன் ஃபியூவல்ஸ் வரைக்கும் வெளியில ஏற்றினதுக்கு பிறகுதான் கப்பலை நிமிர்த்தவும் செஞ்சிருக்காங்க. கலிபோர்னியாவில் இருக்கிற இந்த டேமோட பேரு ஓரோவில். அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய டேம்னா அது இதுதான். 2017 அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சு நீர்மட்டம் உயர்ந்ததுல டேம் உடைஞ்சு தண்ணி அளவுக்கு அதிகமா வெளியேற ஆரம்பிக்குது. இதுல கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் பாதிக்கப்படவும் செய்யறாங்க. இந்தியாவில் 2015 தான் இந்த பாலத்தை கட்டணும்னு முடிவு பண்றாங்க. இது இடிஞ்சு விழுந்த வருஷம் 2024. இந்த 9 வருஷத்துல 3 முறை இந்த பாலம் டேமேஜ் ஆயிருக்கு. முழுசா கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே முழுசா இடிஞ்சு விழவும் செஞ்சிருச்சு. சைனாவில் இருக்கிற இந்த ரோட்ல திடீர்னு விரிசல் ஏற்படுது. இதை பார்த்தா சைனா கவர்மெண்ட் அங்க இருந்த தொழிலாளர்களை பத்திரமா வெளியேற்றவும் செய்யறாங்க. அதிக மழை பெஞ்சதுல அந்த ரோடு பக்கத்துல இருந்த பள்ளத்துல சரிஞ்சிடுது.
ரஷ்யாவில் சட்டவிரோதமாக ஒரு பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. அதிகாரிகள் அதை இடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. முதல் முறை வெடி வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. ஆனால் பில்டிங் விழாமல் சாய்வா நின்றுது. ரெண்டாவது முறையாக வெடி வச்சு வெடிக்கிறாங்க, அப்பவும் விழலை. மூணாவது முறையாக வெடிக்க வச்சதுல தான் பில்டிங் சரிஞ்சு விழுது. இதுக்காக 400 கிலோ வெடிமருந்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. கனடாவில் மவுண்ட் பாலின்ற சுரங்கத்தில் இருந்த குளம் உடையுது. சுரங்கத்தில் இருந்த கழிவுகள் வெளியேறி மிகப்பெரிய சேதம் ஏற்படவும் செய்யுது. இந்த கழிவுகள் 10,000 ஸ்விம்மிங் பூல நிரப்புற அளவுக்கு அதிகமாக இருந்ததா சொல்றாங்க. இதனால 19,000 கோடி லிட்டர் கழிவுகள் வெளியேறவும் செஞ்சது. Oh, we don't have a barn. தைவான்ல 7.2 ரிக்டர் அளவுல சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. இந்த தாக்கத்தை தாங்கிக்க முடியாத பில்டிங் ஒன்று சாஞ்சதுல 45 டிகிரி கோணத்துல நின்றுருக்கு. Есть, пошел. Оно обрушилось, поэтому эмоции. Живой, вроде живой. Получается, напротив нас здание рушится. ¡Te ponga debajo! கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு பயன்படுத்துகிற ட்ரக் சர்க்கிளான இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கு. வெயிட் தாங்க முடியாமல் ட்ரக் மூவ் ஆனதில் ட்ரக்குக்கு என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். Oh no! He got the whole thing! Oh. Oh my God. You okay? Whoa! Jesus! Bruce just got paid. Dude, you got the money shot. Oh. These guys are all walking. Bruce, you get that on Periscope? No, I'm just getting it on regular video. You got a regular video of that? Yeah. You gotta send it to everybody. 2009 இந்த பில்டிங்கோட ஓனர்ஸ் கிட்ட இந்த பில்டிங்கோட தரத்தை செக் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அதுல ஏகப்பட்ட விரிசல் இருந்திருக்கு. தற்சமயத்துக்கு அவங்க அதை சரி பண்ணவும் செஞ்சாங்க. ஆனா 2023 ஏப்ரல்ல 3 ஃப்ளோர்ஸ்க்கு இருந்த கார் பார்க்கிங் கேரேஜ் இடிஞ்சு விழுந்துருது.
45வது மாடியில ஒரு சின்ன மெட்டல் பாக்ஸ்ல தீ ஏற்படுது. நியூயார்க்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. கிரேன் ஆபரேட்டர் அந்த தீயை அணைக்க ட்ரை பண்ணவும் செய்யறாரு. ஆனா அந்த தீ அந்த கிரேன்லயும் பரவுது. கடைசியில் அந்த கிரேன் சாஞ்சி பக்கத்துல இருந்த பில்டிங் டேமேஜ் ஆயிடுது. உருகுவே நாட்டுல ஒரு கப்பல் துறை பகுதி வெள்ளத்துல மூழ்குது. வெள்ளத்துல மூழ்கினதுல 2 கிரேன் சரிஞ்சு விழுந்துடுது. ஒரு கிரேன் எலக்ட்ரிசிட்டி கேபிள்ல விழுந்து பெரிய அளவிலான சேதம் ஏற்படவும் செஞ்சது. நல்ல வேளையா யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படல. Смотри на раму, насколько она толстая, она уже согнулась. Все, падай! Падай! Вот этого мы и боялись. Или не знаю. Капец. А вдруг лопатами теперь кидать? Oops. Oh man. Wow. இந்த வீடியோ 2023 ஜப்பான்ல தான் எடுக்கப்படுது. ஒரு ராக்கெட் என்ஜினை டெஸ்ட் பண்ணும்பொழுது அது வெடிச்சு சிதறவும் செய்யுது. நல்ல வேளை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. 60秒。カウント終了します。 இந்த சம்பவம் அங்கோலா கடற்கரையில் தான் நடந்திருக்கு. எதிர்பாராத விதமா இந்த படகுல ஓட்ட விழுந்து தண்ணீர் உள்ள வந்ததுல படகுக்கு வந்து 40 மீட்டர் ஆழத்துக்கும் போயிடுச்சு.
ஃபால்ட் ஆகி இருந்த ஃபர்னஸை க்ரூ மெம்பர்ஸ் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. எதிர்பாராத நேரத்தில் பிளாஸ்ட் ஆனதுல அதுல இருந்த உருகுன இரும்பு வெடிச்சு தருது. நல்ல வேளையா அங்க இருந்த யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படல. Смотри, что-то побежал. 2021 வருஷம் ரஷ்யாவோட ஒரு ஏரியில தண்ணியோட மட்டம் உயர்ந்ததுனால இந்த படகு சிக்கிடுது. У них там уже, смотри, что-то побежал. Ударилось. ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணி நீர்மட்டம் குறைஞ்சதுக்கு பிறகுதான் படகு கிராஸ் பண்ணி போகவும் செஞ்சது. ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದೆವಲ್ಲ ಹಗ್ಗ ಕಟ್ಟಿ ಅಲ್ಲಿ ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಹೇಳ್ದಿಡ್ಕಂದ್ರೆ ಕರೆಕ್ಟ್ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ ನಿಮಗೆ ಹಗ್ಗ ಕಟ್ಕೇಳಿ ಅಂತ. ನೋಡಿ ನೋಡಿ. மெக்சிகோவில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மாலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. புதுசாக கட்டியிருந்த மாலோட விண்டோ இன்னும் கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அதில் ஏற்பட்ட ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால ஒட்டுமொத்த மாலும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. جرت وراه مني. ஓகே கைஸ், இன்னைக்கான சம்பவங்கள் அவ்வளோதான். பார்த்ததுலேயே எந்த சம்பவம் உங்களை ஆச்சரியப்படுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க. இதுக்கப்புறமா போர் அடிச்சிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை பாருங்க.